இதுக்கப்புறம் மானச தீட்சை வரும். அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிரியா தீட்சை, கடைசியாக வந்து மௌன தீட்சை. இது எல்லாமே வந்து தீட்சைகளோட பெயர்கள். இருங்க, இதுதான் உண்மையான தீட்சைகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது என்ன நூல்களை வைத்து தீட்சை அப்படின்னா, அழகாக வந்து அவங்க ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, பாரப்பா இந்த தீட்சை உனக்கு சொல்கிறேன் அழகாக சொல்லிட்டு போகிறவாரு. கடைசியாக நல்லா சொல்லிகிட்டே இருப்பார். கடைசியில் 1,00,000 ஒரு மட்டும் ஜெபித்து பாரும்பார். அங்கே வந்து அப்படியே நம்ம ஆளுங்க நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க. ஐயோ 1,00,000. இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி தீட்சை அப்படின்னா வந்து தீ கூட்டல் அக்ஷய். தீ என்றால் வந்து நெருப்பு, அக்ஷய் என்றால் அகற்றுதல். அதாவதும் நம்மளுடைய அறிவில் இருக்க மலத்தை அகற்றுதல் அப்படின்னு வந்து இந்த இடத்துல சிம்பிளாக சொல்லிட்டு போகிறக்காக இந்த வீடியோ கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தீட்சைனா என்னங்கிறத பற்றின ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் உங்களுக்குள்ளே ஓப்பன் ஆகும். சித்தர்கள் மார்க்கத்தில் இருக்கேன், தினமும் சித்தர்கள் பாடல்களை வந்து படிக்கிற, ஓடி 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 உட்கலந்த ஜோதி அப்படின்னு கிப்ரான் இசையில் வந்து பாடலை வந்து கேட்டால் மட்டும் போதாது. அந்த பாடலுக்கான அர்த்தங்கள் என்னென்ன இருக்குது, அந்த பாடல் என்ன நமக்கு சொல்ல வருது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் ஞானமே தவிர, அந்த பாட்டை நீங்கள் வந்து இந்த ரீல் தேஞ்சு போகிற வரைக்கும் 1000 வாட்டி போட்டு கேட்டீங்க அப்படின்னாலும் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லலை, சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சித்தர்களோட பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா தீட்சை முறைகளை பலவாரியாக வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து தீட்சை தருகிறேன் அப்படின்னு வந்து பண்ணிட்டு நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான தீட்சை எது, சித்தர்கள் வழியில் தீட்சைனே என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விதமான தீட்சை முறைகளை பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் போலிகள் நிறைய இருக்கும்போது நம்ம தெளிவான விஷயங்களை தெளிஞ்சு எடுத்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல அமையும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பரிச தீட்சை, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நயன தீட்சை, மூணாவது வந்து வாக்கில் வந்து தீட்சை கொடுக்கறது. இது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேம்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானச தீட்சை வரும். அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியா தீட்சை, கடைசியாக வந்து மௌன தீட்சை. இது எல்லாமே வந்து தீட்சைகளோட பெயர்கள். இருங்க, இதுதான் உண்மையான தீட்சைகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எல்லாமே வந்து சித்தர்கள் வழியில் அடிப்படையாக ஆரம்ப கட்டத்தில் அவங்க சொல்லி கொடுக்குற விஷயங்கள். நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, இது எல்லாமே வந்து நயன தீட்சைனா கண்ணால் பார்த்தல், ஸ்பரிசம் அப்படின்னா தொடுதல் மூலயமா வந்து பண்ணுறது. இதில் எல்லோரும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து தொடுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான டேர்முன்னு, வர்ம புள்ளிகளை வந்து இயக்கி நான் வந்து குண்டலினி எழுப்புறேன், வர்ம புள்ளிகளை வந்து அழுத்தும் பொழுது அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் உருவாகும். அதனால உங்களுக்கு வந்து ஒரு விதமான பரவச நிலையோ இல்லை ஒரு கத்தர நிலையோ ஏதோ ஒன்று கிடைக்கும். அதனால உடனே அது வந்து பார்த்திங்கன்னா வந்து தீட்சை கொடுத்துட்டாங்க, இந்த புருவ மத்தியில் கையை வச்சு அழுத்திட்டாங்கன்னா தீட்சை ஆயிடுச்சுன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. அப்படி யாராவது ஏமாந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து கேட்குறா, அதுக்கு பேர் தீட்சை கிடையாது. அப்போ சரி விஷ்ணு, உண்மையான தீட்சைனே என்ன, சித்தர்கள் என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போது இத்தனை விதமான தீட்சை வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போது ஆனால் இது எதுவுமே சித்தர்கள் வலியுறுத்தவே கிடையாது. என்னது சித்தர்கள் வலியுறுத்தலையா அப்படின்னா ஆமாங்க, வலியுறுத்தலை. இதில் வந்து சித்தர்கள் வந்து அழகாக தீட்சைகளை ரெண்டாக பிரிப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக பிரிச்சுட்டு போவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து நூல் மூலியமாக கொடுக்கக்கூடிய தீட்சைகள், இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பேர் தான் வந்து ஞான தீட்சை. அதை தான் வந்து அதிசூக்ஷமமாக வந்து கொடுத்துட்டு போவாங்க சித்தர்கள் எல்லாருமே. இவங்க சொல்கிற மாதிரி வந்து நான் நாய் மாதிரி வந்தாங்க, நரி மாதிரி வந்தாங்க அப்படிங்கிற கதை கிடையாது. சூக்ஷம ரூபத்தில் வருவாங்க. அது எப்படி வருவாங்கங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அது என்ன நூல்களை வைத்து தீட்சை அப்படின்னா அழகாக வந்து அவங்க ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, பாரப்பா இந்த தீட்சை உனக்கு சொல்கிறேன் கேளு, நன்றாக கேளு, புலத்தியன் மகனே நன்றாக கேளுன்னு ஆரம்பிப்பார். ஒரு சில இடங்களில் புலத்தியருங்கிற பேரை யூஸ் பண்ணாமல் நார்மலாக தீட்சை முறையை நான் உனக்கு மேலே சொன்னேன் பாரு, இதை நீ செய்தால் போதும் அப்படிம்பாங்க. அப்போது அவர் எழுதுகிற பாட்டே நமக்கு வந்து ஒரு தீட்சை முறையாக வந்து இந்த இடத்துல வந்து அமைஞ்சிடும். இப்படி தான் வந்து சித்தர்களோட நூல்கள் எல்லாமே நூல்கள்லேயே அத்தனை தீட்சையிலே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இப்போது இதை பற்றி ஒன்றும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதில் ரெண்டாவது தீட்சை என்னன்னு வந்து பார்த்துட்டு இதோட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஃபஸ்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ரெண்டாவது ஞான தீட்சைன்னு சொன்னோம் இல்லைங்களா, இதுதான் சித்தர்களோட அதி ரகசிய சூட்சம முறை. இந்த தீட்சையில் என்ன ஆகுனா, இதை பற்றி நான் ரொம்ப பெருசாக பேசணும்னு விருப்பப்படுறேன் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஞான தெளிதல், உங்களுடைய அறிவு வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அறிவு ஞானமாக மலரும் போது தான் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடைபெற ஆரம்பிக்கும்.
ஆரம்பத்தில் நூல்கள் மூலியமாக ஆரம்பிக்கிற தீட்சை, பின்னாடி வந்து உங்களுக்கு மௌனத்தினால் கிடைக்கிற தீட்சை, இதை தாண்டி போகும்போது தான் ஞானத்தின் தீட்சை உங்களுக்கு வந்து அந்த கதவுகளே வந்து திறக்கப்படும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் மனதிற்குள்ள, அதாவது உங்களுடைய ஞானமாக இருக்கிற அந்த அறிவை வந்து ஞானமாக மாற்றிடுறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு முழுசாக உணர்த்தி தருவாங்க. இந்த இடத்துல இந்த பொருள் இருக்குது, இந்த இடத்துக்கு இப்படி போய் பயிற்சி பண்ணினா உனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நிகழ ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே வந்து இதை வந்து இன்ட்யூஷன்னு வந்து நினச்சிப்பாங்க நிறைய பேர். ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த சோல் இன்ட்யூஷன் வேறு, சோல் அவேக்கனிங் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற இன்ட்யூஷன்ஸுங்கிறது டோட்டலி வந்து வேறுங்க. இப்போது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் எப்படி வந்து கூட வந்து கைட் பண்ணுவாங்க, எப்படி ஒரு விஷயத்தையும் சொல்லி தருவோம் அப்படிங்கிறது. இதுதான் வந்து ஞான தீட்சையோட மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான ரகசியம். நூல் தீட்சை இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த இடத்துல பார்க்கலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நூல் தீட்சைன்னு சொல்லிட்டாரு, நம்மளும் போகிறோம், அகத்தியரோட 10 புக்கை வாங்குகிறோம், போகரோடதை வாங்குகிறோம், கடன்னு படிக்கிறோம், அவர் அதில் வந்து அங் சிங் வங் ரிங் அப்படி இப்படின்னு போட்டிருப்பாரு, எடுத்து ஊதுறோம், மேலேயும் கீழேயும் பயிற்சியை பண்ணுறோம், தீட்சை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அழகாக சொல்லிட்டு போகிறவர் கடைசியாக நல்லா சொல்லிகிட்டே இருப்பார். கடைசியில் 1,00,000 ஒரு மட்டும் ஜெபித்து பாரும்பார். அங்கே வந்து அப்படியே நம்ம ஆளுங்க நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க. ஐயோ 1,00,000 நமக்கு ஒரு 100 வாட்டி சொல்கிறக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, 1,00,000க்கு நான் எங்கே போகிறதுன்னு. இது எல்லாமே சித்தர்கள் வச்சுருக்க சூக்ஷமமான பரிபாஷை, ஒரு ட்ராப்புனே வச்சுக்கோங்களேன். அந்த 1,00,000 முறை எனக்கு வந்து 1,00,000 முறை நீங்கள் சொன்னாலும் அந்த மந்திரம் வந்து சித்தியாக போகிறது கிடையாது. 1,00,000 முறை சொல்கிறக்கு அப்படின்னு ஒரு தனியான ஒரு வழி இருக்குது. ஒரே ஒரு வாட்டி சொன்னாலும் இஸ் ஈக்குவல் டு 1,00,000 டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு முறை எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது அதிரகசியம். அதை இந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பாக வெளிப்படையாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாமே அனுபவத்தில் அறிந்து ஆராய்கிற கேட்டகரிக்குள்ளே வர விஷயங்கள். என்னையும் அப்படி தான் தயார்படுத்தினாங்க, நானும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை அப்படி தான் தயார்படுத்துவேன். இப்போது இந்த இடத்துல வந்து நூல்களில் அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, வைரவ தீட்சைன்னு சொல்லிடுவாங்க, அனுமன் ரகசியம்னு சொல்லிடுவாங்க, சக்தி தீட்சை, சிவ தீட்சை அப்படின்ட்டு இந்த தீட்சை உனக்கு சொன்னேன்னு பாரு, மேலே வந்து தெளிந்து பாரு, திரிந்து பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த தீட்சைகளை வந்து நம்மளால் வந்து ஏன் ஃபாலோ பண்ண முடியும்? அவங்க அவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டாங்க, ஆனால் அது ஏன் யாருக்குமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற டெக்னிக் அவங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி வேலை செய்யணுங்கிற டெக்னிக் அவங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னா தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா அது கண்டிப்பாக வந்து வேலை செய்யாது. இப்போது நம்மளுமே வந்து நிறையா ஏன் வந்து ஆன்லைன் ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து நம்ம இந்த இடத்துல தரோம் அப்படிங்கிறது வந்து இதுக்காக தான். அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து நூல்களில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அனுமதி இருந்தால், அவங்களோட அனுகிரகம் இருந்தால் அது வேலை செய்யும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உட்காந்து நம்ம ஓலைச்சுவடியில் எழுதிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இங்கே ஓலைகள் கிடையாது, புக்லேயே எழுதி வைக்க முடியாது, அப்டேட் ஆகிட்டோம். அதனால் வந்து நம்ம வந்து ஆன்லைன் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாத்தையுமே ரீச் பண்ணுற மாதிரி இருக்கனால அவங்களோட கன்வீனியன்ஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து நிறைய கொடுப்போம். அந்த ஒவ்வொரு செஷனுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த இடத்துல உட்காந்து என் ப்ரெசன்ஸை காட்டி எடுக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு செஷனுமே இது வரைக்கும் அமைஞ்சிருக்கும். ஆன்லைன் செஷன் அட்டன் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ வந்து தெரிஞ்சுப்பாங்க இது உண்மையா இல்லை வந்து பொய்யா அப்படிங்கிறது எல்லாருமே. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆன்லைன் கிளாஸஸ்லையுமே வந்து நம்ம உட்காந்து அங்கே சொல்லி கொடுத்துருப்போம். பட் அது எப்படி திரும்ப ஒவ்வொருத்தருக்குமே வித்தியாசமான நிகழ்வுகளோடு நடைபெறுது அப்படின்னா, அந்த ப்ரெசன்ஸ் தான் மேட்டருங்க. இப்போ நான் ஒருத்தருக்கு கொடுத்தது கற்றுக்கிறக்கோ, வேறு எங்கேயோ இருந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் கற்றுக்கிறக்கோ வித்தியாசம் இருக்குது. இதே வீடியோவை நீங்கள் வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு வந்து கற்றுக்கலான்னு பண்ணிங்கன்னா அது சுத்தமாக வேலையை செய்யாது. ஆனால் நான் அந்த இடத்துல இனிஷியேட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்ட் உங்களுக்குள்ளே ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் சித்தர்கள் பாடல்லையே இருக்கிற ரகசியம். சரிங்களா? இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் ஆன்லைன் ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் தரேன் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டாவதாக இந்த இருக்கிற ஞான ரகசியங்களை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நூல்கள் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அப்போ இந்த நூல்களில் சித்தர்கள் எக்கச்சக்கமான பரிபாஷைகள் வச்சுருப்பாங்க. ஏன் நூலில் கொடுக்குற தீட்சையும் ஞானத்தில் கொடுக்குற தீட்சையும் இன்டர்ரிலேட்டட்னு இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது நூல்களில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ரேசகம், பூரகம், கும்பகம் அப்படின்னு அழகான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போவாங்க. நம்ம ஆளுங்க என்ன நினச்சிப்பாங்க, ரேசகம் அப்படின்னு மூச்சு எழுத்துரு, பூரகம் அப்படின்னா உள்ள விடு, கும்பகம்னா ஒன்றுமே இல்லாமல் அமைதியாருன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் சித்தர்கள் அது சொல்லவே கிடையாது. ரேசகம் அப்படின்னா வந்து முதல்ல நீ அந்த இடத்துல போய் நில்லு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆதாரத்தை சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் நில்லு. பூரகம் பண்ணு அப்படின்னா அந்த இடத்துல ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுன்னு அர்த்தம். கும்பகம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல அந்த இடத்துக்குள்ளே போய் ஒரு விஷயத்த பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் சித்தர்களோட பரிபாஷை அமையும். அப்போது இந்த இடத்துல இப்போ நான் இந்த ரகசியத்தை வந்து 90% ஆஃப் த ரகசியத்தை நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். ரேசகம், பூரகம், கும்பகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஆனால் மீதி 10% வந்து விட்டு வச்சுருக்கேன். நம்ம ஆளுங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா 10% தானே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த 10% தாங்க வந்து மொத்த ரகசியமே வந்து அவங்க வந்து அடக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
அப்படின்னா அந்த 10% தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த ரேசகம் பூரகம் கும்பகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். ரேசகம் அப்படின்னா எப்படி ஒரு ஆதாரத்தில் போய் நிற்கணுங்கிறாங்களே, அது எப்படி போய் நிற்கிறது, அந்த இடத்துல ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுங்கிறாங்களே, அது எப்படி வந்து நம்ம பண்ண முடியும், அது எப்படி மேலே இழுத்துட்டு போகிறது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு தான் சித்தர்களோட ஞான தீட்சை இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுது. ஞான தீட்சை இருக்கும்போது தான் நூலில் அவங்க சொல்லி வச்சுருக்க அத்தனை பரிபாஷைகளும் உங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வரைக்கும் வந்து புரியாமல் தான் இருக்கும். அதனால தான் இப்போ வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வந்து அந்த சிவவாக்கியரோட அந்த பாடலை நீங்கள் கேட்டாலும் நமக்கு ஏன் ஒரு வாட்டி கூட அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா வந்து மரங்கள் ஏழும் இந்த ஸ்ரீ ராம 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 என்னும் நாம மேம்பார். நம்ம ஆளுங்க என்ன நினச்சப்போம், இந்த ஆள் தான் கோவிலாவது எதரா குளங்களாவது எதராங்கிறாரு, மந்திரமும் இல்லைங்கிறாரு, அப்புறம் திடீர்னு வந்துட்டு ராமநாமம் தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறாரு, இந்த ஆள் இன்னத்தை தான் சொல்ல வர்றாருன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவர் சொல்ல வர ராமநாமமும் நீங்கள் நினைக்கிற ராம ராம நாமமும் ஒன்றும் கிடையாது. இவர் சொல்கிற ராம அப்படிங்கிறது அந்த ராம அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. அது உண்மையாலுமே வந்து வாசியோகம் யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு மட்டுமே வந்து இது தெரிஞ்ச ரகசியமாக இருக்கும். அதனால மட்டுமே வந்து உங்களை வந்து என்ன பண்ண முடியும்னா வெளியே எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அவர் அழகாக சொல்லுவார், 5 எழுத்து மந்திரம் இருக்குது இல்லைங்களா, அந்த 5 எழுத்து மந்திரமில் வந்து உயிரும் உடம்புலேருந்து வெளியே போனாலுமே வந்து அது இழுத்துட்டு வந்து உனக்குள்ளே வைக்கிற சக்தி சிவாய என்னும் 5 எழுத்துக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவார். சிவாக்கியரோட பாடலில் தேடி பாருங்கள். ஆனால் அந்த இடத்துல வந்து சிவாய என்னும் 5 எழுத்துன்னு சொல்லும்போது சிவய அப்படிங்கிற 3 எழுத்து தான் இருக்குது, மீதி 2 எழுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 உங்களுடைய பேஷன்ஸையும் உங்கள் பெர்சவேன்ஸையும் உங்களுடைய விஸ்டமையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பாடல்களாக அமையும். இந்த நூல் ரகசியம் உங்களுக்கு புரியணும்னா எவ்வளோ பெரிய வித்வான் எழுதின விளக்க உரையை நீங்கள் வாங்கி படித்தாலும் உங்களுக்கு வந்து புரியாது. அதுக்கு எழுதினவங்களே உங்களுக்குள்ளே வந்து அந்த விஷயங்களை தீட்சையாக சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒன்றே ஒன்று வந்து ஒரு வேலை வந்து நான் உங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரேசகம் பூரகம் கும்பகம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3 விஷயங்கள் அந்த அந்த இடத்துல போய் அந்த ஒரு ஆதாரத்தில் போய் நிலை பெற்று நின்று அங்கேருந்து அந்த உஷ்ணமான காற்றை அந்த ஆதாரத்துக்குள்ளே செலுத்தி வெளியே வர்றதுன்னு, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த 10% அதை ரகசியம் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர்த்துக்கு இது தெரியுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இதை வச்சு சித்தர்களோட மார்க்கத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஊனி உள்ளே போயிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சிவ தீட்சை, சக்தி தீட்சை, சிவசக்தி தீட்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, குரு தீட்சை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது சொல்லுங்கள். இதை பற்றின ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை பற்றி போடுவோம். ஏன்னா இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படின்னா நம்ம அகத்தியர் தான். ரொம்ப டீட்டெயில்டாக சிவ தீட்சையில் எத்தனை இருக்குது, சக்தி தீட்சையில் எத்தனை இருக்குது, இதில் 10 அதில் 10, இதை தாண்டி சிவசக்தி தீட்சை அப்படின்னு ஒரு 10 இருக்குது. தச தீட்சை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், தச தீட்சைனா 10 விதமான தீட்சைன்னு. அது கிடையாதுங்க. தசம் அப்படின்னா 10. இந்த 10ங்கிற நம்பரை கொண்டு வரக்கு ஆ அப்படிங்கிற 8, அதோட ஊ அப்படிங்கிற 2, இந்த 2ஐயும் சேர்த்திங்கன்னா 8 + 2 10. அதுதான் வந்து உண்மையான தச தீட்சை அப்படிங்கிற ரகசியம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட முருகன் யோகக்கலை கிளாஸஸில் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்வமும் சிவமயம்.